நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மேஷ ராசியில் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியில் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சரிச்சிருக்காங்க. ரிஷப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிருக்காங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. செவ்வாய் வந்து கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார். ராகு வந்து கும்ப ராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவான பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு. கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா வான்மண்டலத்தில் இப்போ வந்து கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்க்குறோம். கிரகங்கள் வந்து எப்படி நகர்றாங்க, எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, யாரோடு சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறதில்ல. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது நடக்க மாட்டேங்குது, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நடக்கிறது வேறு மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறதில் அப்படியே நடந்துகிட்ருக்கு, நீங்கள் சொல்கிறது அப்படியே தான் போயிட்டுருக்கு, எங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ஜாதகம் மேட்ச் ஆகணும். சரிங்களா? இப்போ ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் நான் உங்களுக்கு இந்த ராசி பலனும் உங்களுக்கு கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களா, டவுட்டே கிடையாது. ஜாதகமும் உங்களுக்கு சரியில்லை, கோச்சார பலனும் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான். சரிங்களா? அப்போது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட, ஜாதகம் நல்லா இருந்து கோச்சார பலன் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்து, உங்கள் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தாது. அப்போ ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலன், இந்த கிரகநிலைகள், இந்த ராசி பலன் வேலை செய்யுமான்னா நிச்சயமாக வேலை செய்யாது, கண்டிப்பாக வேலை செய்யாது. சரிங்களா? அதுதான் உண்மை. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரகங்களோட நகர்வு எப்படி இருக்குன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? ஓப்பனாகவே சொல்கிறேன், 15லேருந்து 20% தான் கோச்சார பலன் பேசும். உங்கள் ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலனோ உங்களுக்கு ராசி பலனோ நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைன்னே சொல்லலாம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போகுதா அல்லது உங்களுக்கு பாதகமான தசாபுத்தி போகுதா, எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற விஷயமெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு பாசிட்டிவ் எப்போ, நெகட்டிவ் எப்போ, என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். பிறப்பு ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது. கோச்சார பலனும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் 100% நல்ல பலன் அனுபவிக்குங்கிறத ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம். சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பொதுவான பலனாக ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசியில் வந்து பாருங்கள், சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும். ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். திருமணத்துக்கான முன்னேற்பாடு, திருமணத்துக்கான முயற்சி, இதெல்லாமே இந்த மாதம் சாதகமாக அமைஞ்சிடும். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு போய் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இல்லை ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, போக முடியல, தடங்களாக இருக்குது. ஆனால் இந்த மாதம் நீங்கள் தாராளமாக அந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடங்களே கண்டிப்பாக வராது. சரிங்களா? 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. கண்டிப்பாக பணம் வரும். இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். பணம் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த வந்து பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. குழப்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. வெளியே எங்கேயோ பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம் இந்த ஜூன் மாதம். சரிங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் என்ன சுபகாரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே இந்த மாதம் நடக்கும். அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் கண்டிப்பாக நீங்கள் பண்ண போகிறீங்க.
உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கார். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறான்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாயாராக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மா வழி சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய நெகட்டிவெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சனி 11ல் வந்துட்டார். உங்களுக்கு குரு வேறு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ராகு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அது குருவோட பார்வையிலலாம் இருக்கிறனால சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு உருவாக போகுது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நஷ்டமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு, தொடர்ந்து லாஸாக போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய, பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அது சூரியன் வேறு பாருங்கள், உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்குலாம் வந்துடுறாரு. எப்போ 15ஆம் தேதி ஆரம்பத்தில் உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால வண்டி, வீடு, வாகனம், சொத்து வாங்குறது, ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள். உங்கள் முயற்சி எல்லாமே இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடும். உங்களுக்கு 2ஆம் அதிபதி புதனும் நல்லா இருக்காருங்க. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெட்டு போகலை. புதன் வந்து நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக வருமானம் வரும். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிடும் இந்த மாதம். சரிங்களா? 11ல் சனி இருக்கார். 11ல் சனி இருக்கிறது லாபத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக, தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதம் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு சாதகமான அமைப்பு. தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை தொழிலை பெருசுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, தொழிலை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? புத்திர பாக்கியம், ஒரு சில பேருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்குது. இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும். நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம் உங்களுக்கு. ஜூன் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் ராசியிலே வர்றார். ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு அப்படி இப்படின்னு இருந்தால் கூட இந்த ஜூன் மாதம் கடைசி பகுதி 29ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதமாக இருக்கும். 29ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்களும் கொஞ்சம் ஸ்டடியாக இருப்பீங்க. ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்ச திருப்திகரமான வாழ்க்கை, இது எல்லாமே இந்த மாதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த மாதம் கடைசியிலேருந்து பாருங்கள் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க. ஆரம்ப பகுதி வேறு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆரம்ப பகுதி நல்லாயிருக்கும், கடைசி பகுதியில் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஆனால் இந்த மாதம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் ஏதோ பொருள் கெட்டு போச்சு புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குண்டான நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் இடமாற்றம், இல்லை வேலையே கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு நல்லா இருக்கார். ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே உங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் சிந்தனை நல்லா இருக்குன்னு அர்த்தம், நீங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் நினச்சது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுதான் அந்த அமைப்பே. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் நல்லா இருக்கார், சூரியன் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க, சனி 11ல் இருக்கார், ராகு 10லிருந்து குரு பார்வையில் இருக்கிறது ஒரு பெரிய யோகம் சொல்லலாம். என்ன 4ஆம் இடத்துல கேது இருக்கிறனால மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் பிரச்சனை வந்துட்டு போகுங்க. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அம்மாவோட கருத்து வேறுபாடு, அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போகிறது, தாய் வழி சொந்த பந்தங்கிட்ட சில கருத்து வேறுபாடு, கருத்து மோதல், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருமே தவிர வேறு பெரிய எந்த ஒரு பாதிப்பும் இந்த மாதம் உங்களுக்கு வரவே வராது. பயப்படாதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க. சரிங்களா? சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பே கிடையாது. தாய் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி வெளிநாடு போகிறது, வீசா கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு வீசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது, சிட்டிசன்ஷிப், ஒரு சில பேருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு, இந்த அத்தனை வாய்ப்பும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போது. பயன்படுத்திக்கோங்க. ஒரு அருமையான மாதம் இந்த ஜூன் மாதம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரகநிலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நீங்கள் கெடுதல் உங்களுக்கு நடக்காதுங்க. பெரிய சோதனைகளோ, கஷ்டங்களோ, உங்கள் அசிங்கமானமோ, துன்பமோ இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு தைரியம், கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க, ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூன் மாதம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், உங்கள் வயசு என்ன, உங்களுக்கு சாதகமாக பாதகமானு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் எல்லா ரிஷபராசி நேயர்களுக்கும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் நல்ல அனுபவங்களும் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.